Hi students, welcome back to Padida. So in the video, 12th standard chemistry, unga second midterm top most repeated 30 important questions இந்த வீடியோவில் பார்த்துடலாம். இந்த 30 கொஸ்டின் படிக்கும் போதே நீங்கள் மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓரளவுக்கு ஆவரேஜாக அட்டன் பண்ணிடலாம். பட் யூஸ்வலாக நம்ம வந்து லெசன் வைஸ் உங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லேருந்து வந்த கொஸ்டின்ஸ் நம்ம வெப்சைட்டில் அப்லோட் பண்ணுவோம். இன்னும் அப்லோட் பண்ணல, இன்னைக்கு நைட்டு போய் அப்லோட் பண்ணுவேன். அதுவும் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் அதுலேருந்து கூட நீங்கள் படிக்கலாம். பட் இந்த வீடியோவில் மேக்ஸிமம் ரிப்பீட் ஆன கொஸ்டின்ஸ் மட்டும் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ஆவரேஜாக மார்க் வாங்குறதுக்கு நீங்கள் 40+ மார்க்ஸ் இல்லை 45+ மார்க்ஸ்லாம் வாங்கினா நம்ம வெப்சைட்டில் பிடிஎஃப் அட்டாச் பண்ணுறேன். அது கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிட்டு அந்த கொஸ்டின்ஸ்லாம் படிங்க. இப்போ 30 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லெசன் வைஸே கொடுக்குறேன். 5th, 9th, 10th, 13th லெசன். ஸோ ஃபர்ஸ்ட் TiH2O6 3+ is colored while SiH2O6 3+ is colorless. Why? இந்த கொஸ்டின் வந்து 5th லெசன் 6 times repeated question, very important. இதுக்கு அடுத்து state Kohlrausch law and explain any one of the application. lesson 9ல 7 times repeat ஆயிருக்கு. next state Faraday's laws of electrolysis or Faraday's first law அப்படின்னு கேட்பாங்க. 6 times repeat ஆயிருக்கு. next derive an expression for Nernst equation, very important. 5 mark இந்த கொஸ்டின் நீங்க கன்ஃபார்மா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். லாஸ்ட் இயர் பப்ளிக் எக்ஸாம்ல இந்த 5 மார்க் ஃபர்ஸ்ட் 5 மார்க் வந்தது. Nernst equation ஈஸியா தான் இருக்கும். next give any 4 differences between chemisabsorption and physisorption. இது வந்து 5 வாட்டி ரிப்பீட் ஆயிருக்கு. how will you prepare primary amine by Gabriel Thalamide synthesis? lesson 13ல 5 times repeated. write short notes on carbyl-amine reaction. lesson 13ல 5 times. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா எல்லாமே அதிகமாக ரிப்பீட் ஆன கொஸ்டின். 6 times, 7 times, 6, 5, 5, 5 அப்படின்னு சொல்லிட்டு மேக் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது எல்லாமே இதெல்லாம் டெஃபினட்டாக நீங்கள் படிச்சுக்கணும் உங்கள் செகண்ட் மிட் டேர்ம். ஓகேவா? இந்த கொஸ்டின்லாம் நீங்கள் படிக்காமல் போகக்கூடாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் மென்ட் பை டேர்ம் கோஆர்டினேஷன் நம்பர்? வாட் இஸ் த கோஆர்டினேஷன் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் பிசிசி ஸ்ட்ரக்சர்? லெசன் 5ல 3 times repeated. ஸோ போன ஸ்லைடில் எல்லாம் 5, 6 times repeated. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகுது. based on VB theory, explain why CrNH3 3+ is paramagnetic while NiCN4 2- is diamagnetic. ஈஸியாக தான் இருக்கும். எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பேஸ் பண்ணி பேராமேக்னெட்டிக்கா டயமேக்னெட்டிக்கா நீங்கள் வந்து ஒரு பாக்ஸில் வந்து எலக்ட்ரான்ஸ் எப்படி நம்ம போடணும் அது மட்டும் தெரிஞ்சுட்டா போதும். ஈஸியாக இது 5 மார்க் கொஸ்டின், வெரி இம்பார்ட்டன்ட் இது. நெக்ஸ்ட் எக்ஸ்பிளைன் வர்னர்ஸ் தியரி. இதுவும் ஈஸி தான். கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் இல்லை பாஸ்டுலேட்ஸ் ஆஃப் வர்னர் தியரின்னு கேட்பாங்க. 3 times. ரைட் நோட் ஆன் சாக்ரிஃபிஷியல் ப்ரொடெக்ஷன். lesson 9ல 3 times. what are the factors that affects electrolytic conductance? lesson 9ல 3 times. next discuss the optical and kinetic property of colloids அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இதுவும் 3 times lesson 10ல. இதுக்கு அடுத்து ரைட் மஸ்டர்ட் ஆயில் ரியாக்ஷன். lesson 13 3 times. what are the limitations of VB theory? 2 times. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எவ்வளோ ரிப்பீட் ஆச்சு அந்த ஆர்டர்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டே வரும். ஸோ இங்கிருந்து 2 times. இப்போ பார்த்த கொஸ்டின் எல்லாமே 3 times வரைக்கும் ரிப்பீட்னா அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அர்த்தம். நெக்ஸ்ட் in an octahedral crystal draw and explain the figure to show splitting of d orbital. 2 times. இதுவும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். எக்ஸ்பிளைன் அயனைசேஷன் ஐசோமெரிசம். உங்களுக்கு ஐசோமெரிசம் பேஸ் பண்ணி டெஃபினட்டாக ஒரு கொஸ்டின் உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ இந்த கொஸ்டின் லெசன் 5ல 2 times. ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஐசோமெரிசம் இருக்கு. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் டெஃபினட்டாக அட்டன் பண்ணிடலாம். மெயின் அசம்ஷன்ஸ் ஆஃப் VB தியரி இல்லை எக்ஸ்பிளைன்ஸ் வேலன்சி பாண்ட் தியரி அப்படின்னு கேட்பாங்க. VB தியரி வெரி இம்பார்ட்டன்ட், ஈஸி தான். இந்த கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் லெசன் வந்து ஈஸியாக தான் இருக்கும். இன்னும் கூடிய சீக்கிரத்தில் முடிஞ்சால் எல்லா ஆன்சர்ஸ் வித் எக்ஸ்பிளனேஷன் நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் 2 times. நெக்ஸ்ட் கிவ் ஒன் டெஸ்ட் டு டிஃபரன்ஷியேட் CO NH3 4Cl அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் நம்ம PDF அப்லோட் பண்ணுறேன். அது பார்த்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. லெசன் 5ல 2 times ரிப்பீட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜி CFSC அப்படின்னு சொல்லுவாங்க. 2 times repeated. difference between double salt and coordination compounds 2 times. what are various processes to prevent corrosion? இதெல்லாம் ஈஸி. lesson 9ல 2 times. discuss and explain galvanic cell notation with an example. lesson 9 2 times. next explain autocatalysis with suitable example. lesson 10ல 2 times. describe adsorption theory of catalysis 2 times. write note on electroosmosis 2 times. lesson 10 இது. what are enzymes? write a brief note on the mechanism of enzyme 2 times. next what is chloropicrin? how is it prepared? 2 times. write short note on Thorpe nitrile condensation reaction 2 times. lesson 13 இதெல்லாம். write short note on disaccharides Gomberg reaction வந்து important. ஸோ இப்போ பார்த்ததுலாம் பார்த்தீங்கன்னா வெரி இம்பார்ட்டன்ட் மேக்ஸிமம் ரிப்பீட் ஆன கொஷின்ஸ் 30 கொஷின்ஸ்.
இதுலேருந்து நீங்கள் ஆவரேஜாக மார்க் வாங்கலாம். நீங்கள் 45 ப்ளஸ்லாம் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, 40 ப்ளஸ் மார்க்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னா நம்ம வெப்சைட்டில் பிடிஎஃப் ஃபைல் லெசன் வைஸ் இருக்கும். அந்த லெசன் வைஸ்லையும் நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் எந்த கொஸ்டின்லாம் மேக்ஸிமம் ரிப்பீட்டாக இருக்கோ அந்த ஆர்டரில் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த ஆர்டரில் படிக்கும்போது ஈஸியாகவே உங்களுக்கு வந்து மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஸ்கோர் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கும். ஸோ ஃபாலோ பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டின் போடுங்க. இஃப் பாசிபிள் லெசன் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தரேன். அடிஷ்னலாக இந்த டாப் 30 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இதுவும் பிடிஎஃபாக கிரியேட் பண்ணி நம்ம வெப்சைட்டில் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு படிக்கலாம். இன்னும் போக போக ஃபியூச்சரில் நம்ம வெப்சைட்லேயே வந்து அதிலே படிக்கிற மாதிரி நான் உங்களுக்கு பண்ணிடுறேன். ஆன்சர்ஸோடவே நம்ம வெப்சைட் எனி டைம் நீங்கள் ஓப்பன் பண்ணி படிச்சுக்கலாம். ப்ளஸ் அதிலே வீடியோ வர மாதிரியும் பண்ணிடுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நிறைய பேர் காமிக்கும். ஸோ அவ்வளோதான். தேங்க்யூ.